தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கோவை வெள்ளலூர் அருகே இளைஞர்களை கடத்தி 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய கும்பலை போலீசார் கைது செய்தனர். ஹவுசிங் யூனிட் பகுதியை சேர்ந்த நவீன் மற்றும் அவரது நண்பர் நிர்மல்குமார் ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதில் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்த நிலையில் மற்றொரு தரப்புடன் ஏற்பட்ட பண தகராறு காரணமாக விரோதம் உருவானதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இருவரும் கடத்தப்பட்டு ஈரோடு பெருந்துறை பகுதியில் அடைத்து வைக்கப்பட்டனர். 50 லட்சம் ரூபாய் கொடுத்தால் மட்டுமே விடுவிப்போம் என உறவினர்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் போத்தனூர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் அசோக்குமார் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. போலீசார் திட்டமிட்டபடி கடத்தல் கும்பலுடன் பணம் வழங்கும் போது ஒப்பந்தத்தை உருவாக்கி திருப்பூர் பேருந்து நிலையம் அருகே அவர்களை வரவழைத்தனர். அங்கு பணம் பெற வந்த இளைஞரை கைது செய்தனர். தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். கடத்தப்பட்ட நவீன் மற்றும் நிர்மல்குமார் இருவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். கடத்தல் வழக்கில் தொடர்புடைய காவலர்கள் சிலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர்.